உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் திருமிகு நாகராஜ் அவர்கள் கலந்து கொள்கிறார். நாகராஜ் அவர்கள் தமிழக ஊழல் ஒழிப்பு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் ஊழலை ஒழிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை, நிறைய மக்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு போகும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழலை ஒழிக்க முடியாது சார் அப்படின்னு எங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன கருத்து சொன்னால், ஊழலை கண்காணிக்கிறோம். அந்த ஊழலை கண்காணிக்கிறோம், அது முறையாக சட்ட ரீதியாக கண்காணிக்கிறோம், அந்த சட்டத்தை அணுகிறோம். அப்போது நாங்கள் இப்போது தகவல் உரிமை சட்டம் மூலியமாக அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த பிரிவுகள் மூலியமாக நாங்கள் ஊழலை வெளியில் கொண்டு வரோம். அப்போது அந்த பிரிவில் சட்ட ரீதியாக நாங்கள் இப்போவும் எங்கள் மக்கள் முன்னாடி நாங்கள் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இங்கே சட்டம் ஆளுது, ஆனால் இங்கே இருக்க அரசியல்வாதி ஆளலை. இங்கே திமுகவோ இல்லை பிஜேபியோ இங்கே அவங்க தான் அரசில் இருக்காங்க பதவியில், ஆனால் அவங்க ஆளலை, சட்டம்தான் ஆளுது. அந்த சட்ட ரீதியாக ஒரு குடிமகனும் அந்த சட்டத்தை எதிர்கொண்டு அதை நடத்தினால் இந்த ஊழலை கண்டிப்பாக ஒழிக்க முடியும். ஒரு 100 ரூபா திருட இடத்துல அவனை 10 ரூபா திருட வைக்கலாம், ஆனால் 0வா கொண்டு வர முடியும். அந்த 0வா கொண்டு வரதுக்கு தான் எங்கள் அமைப்பு நாங்கள் பாடுபட்டு இருக்கோம். இந்த 10 ரூபா ஆக்கி அதுக்கப்புறம் 0வா, ஏன்னா நம்ம கண்காணிக்க தான் அவன் 100 ரூபா திருட இடத்துல யாரோ கண்காணிக்கிறாங்க, யாரோ இதை ஏதோ உள்நோக்குறாங்க, யாரோ அவங்க இது பெட்டிஷன் போடுவாங்க, இதை தடுப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, இது 100 ரூபா திருடுனா அப்போ மக்கள் முன்னாடி தெரிஞ்சிடும். நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டாக எடுத்தால் தெரியாது. ஆனால் இந்த விஜிலன்சி அந்த சின்ன 500 ரூபா ஊழல் லஞ்சம் வாங்கினா அவனை போய் பிடிக்கிறது, 500 ரூபா 1000 ரூபா 3000 ரூபா, இந்த இதை தான் அவங்க கவனம் செலுத்துறாங்கண்டி. பெரிய பெரிய ஊழல்ல அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. இப்போ இந்த ஊழல்னு சொல்லும்போது அரசு அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் தான் இதோட முதல் படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல்வாதியோட ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. இப்போ கலெக்டருக்கெலாம் அவங்களுடைய வேலையை அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ரோல் நிறைய இம்ப்ளிமெண்ட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அமைச்சர்கிட்ட கேட்டு செய்யும்போது அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதை அவங்க எடுத்து செஞ்சாவே பாதி அளவுக்கு நம்ம ஒரு ஏரியாவும் ஒரு மாநிலமும் வல்லரசாக இருக்கும். அது எங்களோட கருத்து. ஆனால் ஆக மொத்தத்தில் எங்கள் தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம். இன்றைக்கி நாங்கள் பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அனைவருமே லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிற இந்த மக்களுக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஊழலை கண்காணிக்கிறோம். அந்த ஊழலை கண்காணிக்கும் போது கண்காணிக்காது குறையும், அதை நாங்கள் 0வா கொண்டு வருவோம். ஏன்னா அதுதான் அந்த 0 ரூபா நோட்டு நாங்கள் போட்டிருக்கோம். இந்த 0வை கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் பாடுபடுறோம். அதை நாங்கள் கண்காணிக்கிறோம். அது எங்களோட பகுதியில் நாங்கள் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சமீப காலமாக என்னோட பகுதியில் வெள்ளம் வந்தது, அங்கே படகுலாம் போயிருக்கு. அந்த வெள்ளத்திலே என்னோட பகுதியில் தண்ணி வரல. அங்கே நான் ஸ்மார்ட் ரோடாக மாற்றிருக்கோம். அங்கே நடக்கிற ஊழலை கண்காணிக்கிறதுனால அங்கே ஸ்மார்ட் ரோடாக போட்டிருக்கோம். அந்த ஏரியாவில் எங்களுக்கு தண்ணி வரல. அப்போ கண்காணிக்கிறதுனால தானே அந்த ஊழலை நாங்கள் உடைக்க முடிஞ்சது. எதனாலனா அந்த இடத்துல மழைநீர் சேகரிப்பு போட்டோம். எங்களோட பகுதியில் மழைநீர் சேகரிப்பு போட்டோம். டெண்டர் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அதை நாங்கள் பார்க்குறோம். எல்லாமே கண்காணிக்கிறோம், முறையாக கண்காணிக்கிறோம், முறையாக சட்டத்தை அணுகிறோம். அதை எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதேமாரி தான் மக்களுக்கும் அதை தெரியப்படுத்துகிறோம். இந்த மாரி ஒரு அமைப்பு இருக்குது, இது சட்டத்திட்டங்கள் இருக்குது. இங்கே சட்ட திட்டத்தை நம்ம அணுகணும்னா, முறையாக அணுகணும்னா கண்டிப்பாக இந்த ஊழலை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் எப்போ தொடங்கப்பட்டது? 2016 நாங்கள் இது என்ஜிஓவாக ஸ்டார்ட் பண்ணோம். விழுத்திரு அறக்கட்டளை தன்னார தொண்டு நிறுவனமாக நாங்கள் பதிவு பெற்றிருக்கோம். இப்போ நாங்கள் அந்த இதுலேருந்து தான் நாங்கள் ஆர்டிஐ விழிப்புணர்வு கொடுக்குறோம். தகவல் உரிமை சட்டம், சட்ட பயிற்சிகள், இதுமாரி எங்களுக்கு மக்களுக்கு எடுத்து கொண்டு போயிருக்கோம்.
இப்போ நாங்களே அது செஞ்சுட்டு இருந்தால் மக்களுக்கும் அதை செய்ய வச்சு மக்களுக்கும் அதை வந்து நாங்கள் சொல்கிறோம். நாங்களே எல்லா இடத்துக்கும் போக முடியாது. மக்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் அதை வந்து ஊழலை வந்து அவங்க எதிர்கொள்வாங்க. ஒரு லஞ்சம் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல அவங்களுக்கு அது தெரியணும், வெளிப்படையாக அவங்களுக்கு தெரியணும். ஆகையால் அவங்களுக்கு நாங்கள் தமிழக ஊழல் ஒழிப்பு கழகமாக நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இப்போ இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக இணைவதற்கான ஏதாவது தகுதிகள்லாம் உண்டா? இல்லை, எந்த தகுதியும் இல்லை. அவங்களுக்கு ஒரே தகுதி என்னென்னா நேர்மையாக இருக்கணும், யார்கிட்ட ₹1 வாங்கக்கூடாது. இப்போ நான் எங்களோட அமைப்பில் வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னா நாங்கள் வந்து யாருக்கிட்ட ₹1 நாங்கள் வாங்குறதில்ல. அவங்கக்கிட்ட போய் அவங்கள அணுகி, அந்த அரசு அதிகாரியை அணுகி அதுக்கு வேலையை வாங்கி, அது அரசு அதிகாரி வேலை எப்படி வாங்கணும்னு அது நாங்கள் அந்த பயிற்சி கொடுப்போம். இந்த மாதிரியான கள பணியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுடைய சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க. இங்கே இருக்க எல்லாருமே ஆர்டிஐ சமூக ஆர்வலர் எல்லோருமே எங்களுடைய நண்பர்கள் தான், எங்களோட உறுப்பினர்கள் தான். அவங்க கூட நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம், அவங்க எங்கள் கூடயும் பயணிச்சுட்ருக்காங்க. அதுதான் நாங்கள் இங்கே அரசுகிட்ட 10 கோரிக்கை வச்சோம். கோரிக்கையே நாங்கள் வச்சது என்னென்னா, யாராக ஊழல் செய்தது நிரூபித்தால், சட்ட ரீதியாக நிரூபித்தால் அவர்களையும் கைது செய்ய வேண்டும், அவர் மனைவியும் கைது செய்ய வேண்டும் நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். ஏன்னா அங்கேருந்தா ஊழல், மனைவி கிட்டேருந்து தான் ஊழல் வருது. ஏன்னா அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்கன்னா, உங்களுடைய ஊதியத்தை நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தால் போதும், மற்ற லஞ்சத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாவே பாதி ஊழல் லஞ்சமும் குறைஞ்சிடும். ஏன்னா அங்கேருந்து தான் ஊழலே வருது. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா ஊழலுக்கு பெண்கள் தான் காரணம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக 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 அவங்க தான் முக்கிய புள்ளியே. ஏன்னா எதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா, அந்த மனைவி வந்து அவர் வந்து ஒரு லஞ்சம் வாங்குறாருன்னு தெரிஞ்சதுன்னா அது வானா பாவம், அந்த பாவப்பட்ட பணம் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் உங்களுடைய உழைத்த ஊதியத்தை வீட்டுக்கு கொண்டு வாங்க, எங்களுக்கு அந்த மற்றவங்களுடைய வேர்வை பணத்தில் வர பணத்தையும் நம்ம வீட்டுக்கு தேவையில்லை. இதுமாரி நிறைய பெண்மணிகள் இதை சொன்னாவே எங்களுடைய வேலையெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ சில பெண்மணிகள் அரசியல்வாதிகளாகவும் அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க, அவர்களே இந்த மாதிரி ஊழல் ஈடுபடும் போது அது கண்டிப்பாங்க. இப்போ என்னென்னா, அரசியல்வாதி என்ன பண்ணுறாங்கன்னா, வர லேடிஸ் எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்டாக மாற்றிடுறாங்க. என்ஜிஓ அவங்க ஒரு அரசு அவங்க வந்து ஒரு அரசியல்வாதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட்டு அதை ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டிலேருந்து ஏதோ ஒரு நலத்திட்டம் பண்ணுறதுக்கு அது பண்ணுறாங்க. இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு இது மூலியமாக அவங்க வந்து அரசியல்வாதி இது பண்ணுறாங்க. நிறைய இப்போது சமீபத்தில் ஊழலை நிறைய அரசியல்வாதிகள் ஊழலை ஒழிக்க போகிறோம் அதுக்காக முன்னெடுத்து வராங்க. சமீபத்தில் கமலஹாசன் அவர் வந்து நான் ஊழலை ஒழிச்சிடுவேன், ஊழலை ஒழிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிறுவன டிவியை உடைச்சார். ஆனால் இப்போது அந்த நிறுவன டிவிக்கே போய் அவர் போய் சேர்ந்துட்டார். அப்போது அவரோட கருத்து என்னென்னா, நான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நடிகர், பெரிய நடிகர், அவர் வந்து அரசியலுக்கு வராரு, ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, நான் நல்லது செய்கிறாருன்னு வராருன்னு போது மக்கள்லாம் அவங்கள தான் திரும்பி பார்க்குறாங்க. எங்கள் மாரி ஆட்கள் நாங்கள் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஆனால் எங்களை அவங்க பார்க்குறது இல்லை, இவங்க நடிகர்களை தான் பார்க்குறாங்க. அந்த நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிச்சிருவோம், நாங்கள் வருவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்கிற அந்த நடிகர்களே இப்போ என்னென்னா அதே ஊழல்வாதிகிட்ட போயிட்டு அடைக்கலம் ஆயிடுறாங்க. ஒரு 10-11 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அண்ணா ஹசாரே என்பவர் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லி வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கினார்கள். அந்த அண்ணா ஹசாரே இப்போ எங்கே, அவருடைய செயல்பாடுகள்லாம்? அண்ணா ஹசாரே வந்து அவர் வந்து நல்ல நோக்கத்துக்கு தான் வந்தார். அவர் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணார், ஊழலுக்காக தான் அவர் வந்தார். ஆனால் இப்போ வந்து அவரோட செயல்பாடு வந்து அவர் முதிர்ச்சியின் காலமாக அவரோட செயல்பாடு கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. ஆகையால் அவர் வந்து இந்த காங்கிரஸ் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுமை அண்ணா ஹசாரே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது அவரோட இதுதான். ஆனால் வந்து காங்கிரஸோ பிஜேபியோ இல்லை வந்து திமுக அதிமுகவோ அற்றது தான் நாங்கள் வந்து அதை முன்னெடுத்து போயிருக்கோம். யாருமே அது வந்து ஊழலை வந்து நான் வந்தால் ஒழிச்சிருவேன் அது சில அரசியல்வாதிகள் வந்து சொல்லும் போது
ஆனால் வந்து கண்காணிக்கணும். இதை வந்து ஊழலை வந்து நம்ம வந்து அறவே ஒழிக்க முடியாதுன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சார் ஊழல்லாம் ஒழிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்கிற அந்த காலகட்டத்தில் அந்த ஊழலை நாங்கள் கண்காணிக்கணும். அந்த கண்காணிக்கிறதுக்கு நிறைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க தான் இந்த சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம். இதுக்காக தான் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிறோம், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம். இது ஊழல் வந்து ஒரு தனிப்பட்ட நபராக யாருமே அரசியல்வாதியோ ஒரு நபர்களை நம்ம சுட்டி காட்டுறதோட இப்போ இருக்க காலகட்டம் மக்களுக்கு வந்து அந்த ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கவங்க ஊழலை ஒழிக்க முடியாது, இந்த தவறான எண்ணங்களை அவங்களுக்கு மனதில் வந்து எடுத்துட்டு கண்காணித்தால், முறையாக சட்ட ரீதியாக கண்காணித்தால் இது முடியும், சாத்தியம். அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அதுதான் இந்த தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் முன்னெடுக்குது. இப்போ இந்த உங்களுடைய தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் எந்த இந்த ஊழல்கள்லாம் ஒழிச்சிருக்கீங்க, இல்லை அதற்காக ஒழிப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்திருக்கீங்க? கண்டிப்பாக. இப்போது சமீபத்தில் அந்த எங்களுடைய ரோடு வந்து ஸ்மார்ட் ரோடு, என்னோட பகுதி வந்து ஸ்மார்ட் ரோடாக மாற்றினேன். இது வந்து அங்கேயும் ஊழல். எந்த பகுதியில் இருக்கும்? இங்கே எம்எம்டிஏ அரும்பாக்கம், அந்த பிளாக் ரோடு, அந்த ரோடு வந்து கண்காணித்தோம். அங்கே நடக்கிற ஊழலை கண்காணிக்கிறோம். 2J போடுறோம், இதுக்கு என்ன எஸ்டிமேட் போடுறீங்க, எவ்வளோ செலவாகும், அப்போ தான் கண்காணிக்கணும். அப்போ யாரோ ஒருத்தர் கண்காணிக்கிறான், இது யாரோ இது வந்து தேடுறான், ஏதோ ஒரு அமைப்பு இது தேடுது. அப்போ அவங்க வந்து என்னன்னா அலர்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது அவங்க வந்து அலர்ட் ஆகுறாங்க. அப்போ இதில் வந்து எதுவும் பண்ண முடியாது. இப்போ அவங்க நம்ம கோரிக்கையை எடுக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, டெண்டர்லேயே என்ன போட்டிருக்குன்னா, அந்த பிடி ரோடு சிமெண்ட் ரோடு போடும்போது மழைநீர் சேகரிப்பு போடணும்னு இருக்குது. ஆனால் அவங்க இங்கே போடுறதில்லை, எங்கேயுமே போடுறதில்லை. ஏன்னா அது கரப்ஷன் கலெக்ஷன், இதுக்கு அங்கே போயிடுது. இவங்களுக்கு அதிகாரிக்கு போகணும், அதுக்கப்புறம் அரசியல்வாதிக்கு போகணும். இந்தமாரி கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டம் வந்து இவங்க வந்து இந்த லஞ்சத்தை கொடுக்குறதுனால ஒரு ரோடுமே தரமே இல்லை. தரமற்ற ரோடாக போட்டு இந்த மக்களை வந்து அந்த மழை நேரத்தில் படகு போடுறது, படகு தான் போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் பகுதியில் ஒரு படகு கூட போகிறது இல்லை. அந்த பகுதி முழுக்கமே நாங்கள் வந்து மழைநீர் சேகரிப்பு போட்டு முறையாக கண்காணித்து அங்கே வந்து ஸ்மார்ட் ரோடாக மாற்றிருக்கோம். அந்த ஸ்மார்ட் ரோடுக்கு 5 வருட வாரண்டியும் இருக்குது. இப்போ சென்ற ஆண்டோ அல்லதுக்கு 2-3 ஆண்டுக்கு முன்போ அங்கே போட்டெல்லாம் போச்சு. போட் அது அதான் ஐயா. இப்போ அதுக்கு பின்புறத்தில் மெயின் ரோடில் தான் போகுது. நாங்கள் வந்து கண்காணிக்க, இப்போ எங்களால் ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோதான், நாங்கள் கண்காணிக்கிறோம், முறையாக கண்காணிக்கிறோம். இப்போ என்னோட பகுதி, என்னோட ரோடு, நான் வாழ்கிற இடம், அதை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து முன்னெடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தெருவிலையும் உங்களுடைய கண்காணிப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் அது மாதிரி மக்களுக்கு முயற்சி கொடுக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம். என்னன்னா என்னால் ஒரு தனி மனிதனாக இருந்து நான் வந்து கண்காணித்து என்னோட பகுதி, என்னோட நான் குடிவாழ் இருக்கிற இடத்த வந்து நான் ஒரு மேன்மைப்படுத்த முடியுது. அப்போ ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு மேன்மைப்படுத்தும் போது அடுத்த பகுதியில் இருக்கும் ஆட்கள்லாம் வந்து இதை கேட்கணும். அவங்க கேட்டு, சார் இது எப்படி நீங்கள் பண்ணீங்க, இது எப்படி நீ சாத்தியமா, சாத்தியம் கண்டிப்பாக கண்காணிக்கணும். ஏன்னா இங்கே வந்து சட்டம் தான் ஆளுது, அரசியல்வாதி ஆளலை, சட்டம் தான் ஆளுது. சட்ட ரீதியாக நம்ம அடிக்கும் போது அந்த சட்டத்தின் மூலியமாக நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து நியாயமான விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த ஒப்பந்தங்களுக்கெல்லாம் 35 விழுக்காடு கமிஷன் இருந்ததாகவும் இப்போ அது 40 விழுக்காடாக மாறிவிட்டதாகவும் சில பேச்சுக்கள் இருக்குது. உங்கள் பார்வையில் அது எல்லா இடத்துலையுமே கமிஷன் இருக்குது, மேல்மட்டம் வரைக்கும் கமிஷன் இருக்குது. அதிகம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு குறை சொல்கிறோம், அது அரசியல்வாதியோட அரசு அதிகாரிகள் வந்து சுத்தமாக இருந்தால், ஒருத்தர் இப்போ படிக்கிற நபர்கள் அரசு துறைக்கு வரும்போது இங்கே கல்வித்துறையிலேயே வந்து இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு லஞ்சம் வாங்காமல் நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரியாக போகும்போது நீங்கள் வந்து யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது. அது மாதிரி அந்த அரசு துறைக்கு போகும்போது அந்த வாலிபனை நம்ம வந்து ஒரு பயிற்சியாக கொடுக்கணும். இதை அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த துறைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, காலகட்டத்தில் அங்கே இருக்கிற லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் இவங்களே காலகட்டத்தில் மாற்றிட்டு இவங்களே லஞ்சம் வாங்க வைக்கிற அளவுக்கு இவங்களை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆகையால் இது என்னன்னா, இந்த அரசு அதிகாரிகள் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் மாற்றணும். அதே ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருமே மாறினா கண்டிப்பாக இந்த நாடு வல்லரசாக தான் இருக்கும். இப்போ உங்களுடைய
அந்த கழகத்தின் மூலமாக பெரிய ஊழல்கள் அதை கண்டுபிடிச்சோம், அதை சரி பண்ணோம், இல்லை அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான வரலாறு எதுவும் இருக்கா? இருக்கு. நான் இப்போது என்னோட பகுதி அந்த இது சொல்லிட்டேன். இப்போ இங்கே இருக்க டாஸ்மாக் வந்து என்னோட பகுதியில் பிளாக் ஃபுல்லாகவே அங்கே ஒரு டாஸ்மாக் இருந்தது. அங்கேயும் சட்ட போராட்டம் பண்ணி தான் அந்த டாஸ்மாவை எடுத்தோம். 3 மாதத்தில் அகட்டினோம். அப்போ விஜயராணி கலெக்டர் இருந்தாங்க. அப்போ அவங்களோட ஒத்துழைப்போடு நாங்கள் அந்த டாஸ்மாக் எடுத்தோம். அங்கேயே சில ஊழல் நடக்குது, அதையும் நாங்கள் சுட்டி காட்டினோம். இப்போ சமீபத்தில் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு, அந்த போர்டில் வந்து ஆக்சுவலாக நம்பராக இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு போர்டில் நம்பர் இருக்காங்க. அந்த நம்பர் வந்து திமுகவுடைய நம்பர். அவங்க தான் அந்த போர்டில் இருக்க நம்பர்ஸை வந்து அவங்க தான் நியமிக்கிறாங்க. அந்த 2021 வந்து அந்த நபரை வந்து பேர் சொல்ல விரும்பலை. அந்த நபர் வந்து அங்கே வந்து நம்பர்ஸாக இருக்காங்க, போர்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க காலகட்டம் 2 வருஷம் தான் காலகட்டம். ஆனால் இதில் என்னன்னா எல்லா அமைப்பு போர்டுலேயுமே ஆளுங்கட்சி தான் இருக்குது. அதுக்கு முறையாக ஒரு என்ஜிஓஸை போட்டு அது முறையாக கண்காணிக்கணும். இதுலேயும் ஊழல் நடக்குது. ஒரு ஷட்டரில் ஊழல். இது இப்போது அனிமல் வெல்ஃபேருக்கு வந்து என்னென்னா மிருகத்துக்காக நம்ம வந்து அவங்க வந்து அதுலேயும் ஊழல் நடக்குது. ஒரு மிருகம் வந்து வாயில்லாத ஜீவன், அது வந்து போய் சொல்லாது எங்கேயுமே. எங்களுக்கு ஒதுக்கின பணத்தை இந்தமாரி ஊழல் சொல்ல முடியாது. வாயில்லாத ஜீவன் அது சொல்லாது. ஆனால் வந்து எங்கள் மாரி ஆட்கள் வந்து இதுலேயும் ஊழல் நடக்குதா, ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு நடக்கிற ஊழல் கூட நாங்கள் வெளில கொண்டு வரணும் அப்படிதான். ஆனால் ஆகமத்தில் தமிழ்நாடு வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு கண்டிப்பாக இது வந்து இந்த ஊழலை வந்து அந்த முறையாக அந்த வாயில்லாத ஜீவனுக்குன்னு கொண்டு போகணும். அதை குறிப்பிட்டு சொல்லுங்கள், அதில் என்ன ஊழல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டில் வந்து ஆக்சுவலாக வந்து திமுகவுடைய பின்புலம் இருக்குது. இதில் வந்து இப்போ இருக்க போர்டில் வந்து ஸ்ருதி வினோத்ராஜ் அவங்க வந்து திமுகவுடைய அவங்க நெருங்கிய நண்பர்கள், உதயநிதியோட மனைவியோட ஃப்ரெண்டு. அதனால அவங்க வந்து அதில் இருக்காங்க. அவங்க காலகட்டமே 2 வருஷம் தான் அவங்களுக்கு அந்த பதவி காலம். ஆனால் திருப்பியும் அவங்களுக்கு அதே கொடுக்குறாங்கன்னா அது வந்து திமுகவோட அழுத்தம். இரண்டாவது வந்து அங்கே என்ன ஊழல் நடக்குதுன்னா, இப்போ ஸ்ருதி வினோத்ராஜ் அந்த அவங்க தான் அங்கே ரோல் மாடலாக இருக்காங்க. எந்த அதிகாரியும் வேலை செய்ய விட்டுறதில்ல. அவங்க என்ன ரோல்னா, அந்த குறிப்பிட்ட 4 என்ஜிஓக்கு தான் அவங்க அந்த ஃபண்டை கொடுக்குறாங்க. அந்த குறிப்பிட்ட 4 என்ஜிஓ வந்து இவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஃபேவர், 36 என்ஜிஓ அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த 36 என்ஜிஓக்குமே அவங்க கொடுக்கறதே 4 என்ஜிஓக்கு தான் ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த 4 என்ஜிஓக்கு ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்குது. ஏன் 36 இது இருக்குது, அதுக்கெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் வந்து அந்த 4 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன காரணம்? அந்த 4 பேருக்கு வந்து என்னையும் கூப்பிட்டு அந்த போர்டு விசாரிக்கும் போது நான் கேட்டேன், சிஏஜி ரிப்போர்ட் எங்கே? அவங்க சிஏஜி ரிப்போர்ட் ஆடிட்டிங்கில் இருக்குன்றாங்க. அந்த சிஏஜிக்கு ரிப்போர்ட் கொடுங்க. இப்போ எல்லா எதுவுமே இல்லை. மக்களுக்கு வந்து அந்த சிஏஜி ரிப்போர்ட்டு ஆன்லைனில் போடணும். இது வரைக்கும் ஆன்லைனில் இல்லை. அப்போ வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு மிருகத்துக்கு வாயில்லாத ஜீவன், இப்போது வாயுள்ள ஜீவனே போய் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுத்தா லஞ்சம் கொடுறான்றான். இப்போ வாயில்லாத ஜீவன், அந்த இதுக்கு ஊழல் நடக்குது. எல்லாத்திலையும் ஊழல். அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? மக்கள்கிட்ட தான் கொண்டு போகணும். இப்போ தொண்டு நிறுவனங்கள் அரசியல்வாதிகளின் ஊழலுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அரசியல்வாதிகள் தாங்க ஊழல். அரசியல்வாதிகிட்டேருந்து தான் இப்போ இது பண்ணுறீங்க. இப்போது ஆக்சுவலாக வந்து அரசியல்வாதியில் தொண்டு நிறுவனங்கள் அவங்க உருவாக்குறாங்க, இல்லை யாரோடது அவங்க பினாமி மாதிரி செயல்படுறாங்க. பினாமி தான் தொண்டு நிறுவனம், பாதி தொண்டு. இப்போ நாங்களும் ஒரு தொண்டு நிறுவனம் தான். அது இன்னும் ஆனால் என்னன்னா எங்களுக்கு வந்து யார்கிட்ட வாங்கி நாங்கள் பண்ணுறது எல்லாமே எங்களோட குழுவா மூலியமாக தாங்க நாங்கள் பண்ணுறோம். இப்போ அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு என்ஜிஓ அவங்க போர்டில் அவங்க ஆட்களே ஒரு என்ஜிஓ வச்சுட்டு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாக்கி தராங்க. இந்த என்ஜிஓ மூலிமா நான் இந்த நலத்திட்டம் செஞ்சேன், இந்த நலத்திட்டம் செஞ்சேன். இப்போது சமீபத்தில் நான் வந்து அந்த நலத்திட்டங்கள்லாம் செய்யப்படுகிறதா, இல்லை அது செய்யாமலே காசு மாற்றுறாங்களா? இல்லை அந்த என்ஜிஓ மூலிமா பண்ணுறத விட அது நீங்கள் செஞ்சுட்டு போங்க தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் என்ஜிஓ மூலிமா பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அரசு வந்து இந்த நலத்திட்டத்தை நீங்களே செய்யுங்களேன். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு என்ஜிஓ மூலியமாக போகணுமோ அந்த என்ஜிஓ கரப்டட் ஆகுறாங்க.
அப்படி நிறைய பள்ளிக்கூடத்தில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அங்கங்கே இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அரசு மேல்நிலை பள்ளியில் ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. அதில் எது எது நாங்கள் கேட்டாலுமே ஃபண்ட் இல்லை. இப்போது மகளிர் உரிமை தொகையில்னாலும் ஃபண்ட் இல்லை. இப்போது விதவை பென்ஷனுக்கு ஃபண்ட் இல்லை. விதவை பென்ஷனுக்கும் ஃபண்ட் இல்லை. எதுக்கு கேட்டாலும் ஃபண்ட் இல்லை. ஆனால் அவங்க இலவசத்தை வந்து இது பண்ணுறாங்க. அவங்க செய்கிற ஊழல்களுக்கு வந்து இந்த ஃபண்ட் எல்லாமே அவங்க வந்து அலாட் பண்ணலாம். அதாவது இப்போது அந்த அறக்கட்டளைகள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் அரசியல்வாதிகளுக்கு பினாமியாக செயல்படுகிறதுன்றீங்க. ஆனால் அவங்களுடைய பணத்தை இதில் போட்டு வெள்ளையாக்குறாங்கன்றீங்க. எப்படியோ மக்களுக்கு போய் சேருகிறது தானே அது? இல்லை, மக்களுக்கு வந்து நேர்மையாக வந்து ஒரு என்ஜிஓ மூலியமாக போகணுன்னு அவசியம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அந்த அரசியல்வாதிகள் நீங்கள் அந்த எங்களோட வரி பணத்தை முறையாக எங்களுக்கு வந்து அதை வந்து செலுத்தணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி, அடிப்படை சுகாதாரம், அடிப்படை குடிநீர், எங்களுக்கு தேவையான வேலைகள், அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தாவே போதும். எங்களோட வரி பணத்தில் இந்த வசதிகள் நீங்கள் அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு வசதிகள் செய்து கொடுங்கன்னு சொல்கிறோம். இந்த அதிகாரிகள் வந்து இந்த வசதிகளை செய்யாமல் அவங்களுடைய பாக்கெட்டை நிரம்பினா போதும், அதுதான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ சிலர் வந்து அந்த அறக்கட்டளைகளை நோக்கி போய் என்னென்னா எஃப்ஆர்சிஎஸ் அந்த மாதிரி இந்த 80G இந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? எங்களுக்கு கிடையாது. இல்லை, அப்படி கேட்குறாங்க. அதாவது கேட்டு இதில் அப்படி இருந்ததுன்னா ஒரு 100 கோடி வருது, 200 கோடி வருது, இப்படி ஒரு பரவலான ஒரு பேச்சு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த விசாரிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? அது உண்மையா? உண்மைதான். நிறைய என்ஜிஓஸ் வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகிட்டேருந்து பணம் வாங்கி கூட பண்ணுறாங்க. சில கார்ப்பரேட் நிறுவனத்திலேருந்து வாங்குறாங்க. இதை தான் நம்ம சொல்கிறோம். என்னென்னா, மக்கள் முன்னாடியே எடுத்துகிட்டு போங்க. மக்களை திரட்டுங்க. மக்கள் கொடுக்குற அந்த உடைய பணத்தை கூட நம்ம வந்து ஒரு நேர்மையான நம்ம வந்து என்ஜிஓஸை வந்து நம்ம மக்களுக்கு தான் அதை செலவு பண்ணணும். இந்தமாரி துறையில் இருக்கவங்க அரசியல்வாதிகள் நீங்கள் கொடுத்த என்ஜிஓஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து அவன் ஊழல் செஞ்சு தான் அவங்க கொடுப்பான். நீங்கள் முறையாக உங்களை இது பண்ண மாட்டான். அதே தான் சொல்கிறேன், அந்த கருப்பு பணத்தை தான் இவங்க வந்து வெள்ளை பணமாக மாற்றுறது. அதுக்காக அவங்கள தான் நாங்கள் சொல்கிறோம். மற்ற என்ஜிஓஸ், நல்ல என்ஜிஓஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நாங்கள் எந்த ஒரு இதுவும் சொல்ல. அரசியல்வாதிகள் என்ஜிஓஸை வச்சு நல்லது செய்யணும்னு நாங்கள் வந்து ஒரு 4 பசங்களை படிக்க வச்சேன், 4 பேர் நான் வாழ வச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அது நீங்கள் தனிப்பட்ட முறையாக இருந்து நான் ஒரு அமைச்சராக இருந்து நான் அதை செஞ்சேன் நீங்கள் சொல்லுங்கள், அது நாங்கள் பெருமைப்படுவோம். ஆனால் ஒரு என்ஜிஓ மூலியமாக கொடுத்து இந்த என்ஜிஓ நீங்கள் அலாட் பண்ணுறீங்க, அவங்களே இது பண்ணுறீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு நபர் வந்து மக்கள் நீதி மையத்தில் வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்களே இப்போ திமுகவோட என்ஜிஓவாக இருக்கிறாங்க. நான் ஒரு சமீபம் அதை இது பண்ணோம். எல்லாருமே அரசியலில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட பினாமியாக இருக்கவங்கள ஒரு என்ஜிஓவாக மாற்றி அந்த கருப்பு பணத்தை எடுத்து இவங்க வந்து வெள்ளை பணமாக மாற்றுறாங்க. இப்போ வந்து ஒரு 100 கோடி வருது, உங்கள் ட்ரஸ்ட் மூலமாக அதை வந்து வாங்கி எங்களுக்கு ஒரு 10 கோடியை கொடுத்துருங்க, மிச்சத்தை நீங்கள் செலவு காமிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? கண்டிப்பாக இது நிறைய என்ஜிஓஸ் அந்த மாதிரி தான் முறைகேடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் அது பண்ண செலவு தொகையை அதிகப்படுத்தி காமிக்கிறதா கணக்கில்? ஆமாம், இது வந்து நிறைய என்ஜிஓஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு நாங்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, இல்லை இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் கருப்பணத்தை வெள்ளையாக மாற்றித்தாங்க, வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு வந்து ஒரு கமிஷன் கொடுங்க, இதுமாரிலாம் நிறைய நடக்குது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதுமாரி தவறுகள் வரக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். மக்கள்கிட்டேருந்து தான் நாங்கள் வாங்குகிறோம். மக்கள்கிட்ட அவங்க செய்கிற அந்த இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நல்லது செய்கிறீங்கன்னா இதை நீங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எங்களுடைய பணத்தை தான் நாங்கள் முழுக்க பள்ளிக்கூடங்கள், சுகாதார நிலையங்கள், இதை எல்லாமே நாங்கள் கண்காணித்து அங்கே தேவையான நாங்கள் வழிகள் பண்ணுறோம். இப்போ சமீபத்தில் இங்கே எங்களுடைய அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து நாங்கள் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அங்கே வரைக்கும் கழிப்பிடம் வந்து கட்டுறாங்க. இப்போ ஒரு பகுதியிலையுமே கழிப்பிடம் வந்து கட்டுறாங்க. அதுலேயும் நாங்கள் அந்த ஊழல் நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். இப்போ 2Jல போட்டு நாங்கள் வந்து அந்த கழிப்பிடத்துக்கு எவ்வளோ செலவாயிடுச்சுன்னு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2,90,000 அந்த கழிப்பிடத்துக்கு, ஒரு பூத்து கழிப்பிடத்துக்கு 2,90,000 அவங்க வந்து பூத்தை கட்டுறாங்க. ஆனால் அது கீழே என்ன போடுறாங்கன்னா,
ப்ளம்பிங்க்கு 30,000, எலக்ட்ரிக்கல் 30,000 போடுறாங்க. இப்போ ஒரு பேக்கேஜ்னா அந்த பேக்கேஜுக்குள்ளே அடங்கணும். ஆனால் இவங்க போடுறது தனியாக போடுறாங்க. எலக்ட்ரிக்கல் 30,000, ப்ளம்பிங்க்கு 30,000. இதை நாங்கள் மேல்முறையீடு கேட்டதுனால தான் அந்த கழிப்பிடத்தை ஒரு 2 நாளில் வந்து அந்த ஜேசிபி வச்சு உடச்சி எடுக்கிறாங்க. இப்போ அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் கண்காணிங்க. இந்த கண்காணிச்சா இந்த ஊழலை கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு அதான் சொல்கிறோம். மக்கள் எல்லாருமே என்னன்னா விரத்தில் இருக்காங்க. ஊழலை ஒழிக்க முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாது. நிறைய பேர் இதை தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% மக்கள் வந்து ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்துக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொடுக்குறோம், ஒரு அறிக்கையாக கொடுக்குறோம். கண்டிப்பாக ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஊழலை கண்காணித்தால் ஒழிக்கலாம். இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது சிறு சிறு ஊழல்லாம் அந்த உள்ளே பிடிச்சி போடுறாங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க, பெரிய ஊழல்கள்லாம் விட்டுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பேசுனதில் பார்த்தா ஒரு சின்ன சின்ன ஊழல்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. பெரிய அளவில் 1000 கோடி 2000 கோடி ஊழல் செய்கிறவங்களெல்லாம் நீங்கள் கண்காணிக்கிறது இல்லையா? கண்டிப்பாக கண்காணிக்கிறோம். அது கண்காணிச்சுன்னா எங்களுக்கு உயிருக்கு பாதிப்பு வருது. அது நாங்கள் அந்த சட்ட ரீதியாக நாங்கள் இது பண்ணோம். அதான் மக்கள் தான் நாங்கள் எங்களுக்கு அந்த இது கொடுக்கணும். அதை நாங்கள் கொண்டு போகிறோம். ஆனால் வந்து பெரிய பெரிய ஊழலையும் நாங்கள் கண்காணித்து தான் இருக்கோம். ஆகையால் எங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் இருக்குது, பாதுகாப்பு. அதனால தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு அது சின்ன லெவலில் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வருது. அதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன கேட்டுக்கணும், இந்த அரசுக்கு இந்த தகவலறிவு உரிமை சட்ட தகவலறிவு உரிமை சட்ட ஆர்வலர்களுக்கெல்லாம் தக்க பாதுகாப்பு வேணும்னு நாங்கள் இருக்கோம். தனி வாரியம் வேணும், தகவலறிவு உரிமை சட்ட ஆர்வலருக்கு தனி வாரியம் வேணும்னு கேட்டோம். அதே தான் எங்களோட 10 அம்ச கோரிக்கையில் தகவலறிவு உரிமை சட்ட ஆர்வலர்களுக்கு எங்களுக்கு சமூக விரோதியால் ஏதாவது பாதிப்பு வந்தால், உயிருக்கு பாதிப்பு வந்தால் எங்களுக்கு இழப்பீடு வேணும், அரசு வேலைவாய்ப்பு, அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுதான் நாங்கள் அதில் நாங்கள் பதிவிட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஒன்றுமே அதை பற்றி பெரிய ஊழல்கள் சார்ந்து எந்த விதமான நடவடிக்கைகள் இறங்காமலேயே அங்கேருந்து எங்களுக்கு மிரட்டல் வரும், எங்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது சின்ன லெவலில் பண்ணும்போதே நாங்களுக்கு வருது. நாங்கள் இப்போ தான் நாங்கள் வந்து இந்த மக்கள் கொண்டு போயிட்டுருக்கோம், மக்களுக்கு இதை வந்து தெரியப்படுத்துகிறோம். இந்த பெரிய பெரிய ஊழலை நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கோம். அதையும் நாங்கள் வந்து முறையாக இது பண்ணுவோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்குமே அந்த ஊழலை வந்து நிரூபிக்கணும். ஏன்னா இப்போ அவங்க எங்கள் மேலே வந்து டிஃபென்ஸ் போடுவாங்க. அதனால நாங்கள் நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கணும்னா நாங்கள் கண்காணிக்கிறோம், நிறைய கண்காணிக்கிறோம். என்னதான் கண்காணித்தாலும் அமைச்சருங்களை நம்ம வந்து ஊழல் செய்கிறாங்க, அதை வெளியே கொண்டு வந்தாலும் இந்த நீதி அரசர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். இவங்க வந்து வெளியில் விடுறதுனால தான் இங்கே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இதே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஊழல் செஞ்சால் ஏதோ எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துடலாம், இப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்க பாதி ஊழல் பணத்தை அழகாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வொகேட்டுக்கும் நீதியரசருக்கும் எல்லாருக்கும் வந்து இவ்வளோ கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இப்போ இந்த ஆளுங்கட்சி என்னன்னா, பிஜேபி அரசு இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே சரி ஓகே, நீங்கள் பண்ண இதெல்லாம் ஊழல்லாம் நாங்கள் விதிவிலக்கு உங்களுக்கு விலக்கு கொடுத்துட்றோம், இப்படி தான் நடக்குது. இது அதானி ஊழல் கூட நாங்கள் கண்காணித்து தான் இருக்கோம். அதானி ஊழல் கூட இங்கே 2 அரசுக்குமே பங்கு இருக்குது. இந்த 2 அரசுக்குமே தெரியும். இப்போ அதானி ஊழல் என்னென்ன, இவர் வாங்கின பணத்தை இவரால் வந்து அதானியால் கட்ட முடியும், திருப்பி செலுத்த முடியும். ஆனால் அவங்க என்ன தரப்புலன்னா, நான் பணத்தை கொடுக்குறேன், ஆனால் ஒரு 10 கோடி ரூபாய் வந்து அவர் வந்து வாங்கி ஊழல் பண்ணியிருந்தாருன்னா அந்த 10 கோடி ரூபாய் நான் கட்ட ரெடி, ஆனால் நான் கொடுத்த கமிஷன் எங்கே? அந்த கமிஷன் வந்து யார் வாங்கினா? இந்த பிஜேபி அரசும் ஆளுங்க திமுக வாங்கியிருக்கோம். அப்போ அந்த கமிஷன் காசை நீங்கள் கொடுக்கணுன்னா அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. இதுதான் அவங்க மக்களுக்கு தெரியணும். அவங்க ஊழல் பண்ணுற காசை அவங்க அதுலேருந்து அந்த பேங்க் நிறுவனம் கைப்பற்றுதுன்னா அந்த மொத்த காசையும் அவன் வந்து கொடுக்க முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், நான் கொடுத்த கமிஷன் எங்கே? அந்த கமிஷன்லாம் எல்லா இந்த பிஜேபி ஆளும் அரசும் சரி திமுக அரசும் சரி கமிஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த கமிஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி பண்ணுறாங்க. அந்த தள்ளுபடி வந்து யாரோட பணம்? எங்களோட வரி பணம், மக்களோட வரி பணம். ஆனால் இதில் பெரிய அளவில் லாபம் பார்க்கறது அதானி. அது அதானி தான். பிஜேபி வந்து
இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனம் தான் இது பண்ணுவாங்க. இப்போ என்னதான் சொன்னாலும் இப்போ காங்கிரஸ் வந்து அதானியை வந்து குறை சொன்னாலும் சரி, அவங்க தான் உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கண்டிப்பா யார் வந்தாலும் எந்த அரசியல் அதிக அமைப்புக்கு வந்தாலும், அது பிஜேபியும் வந்தாலும் சரி, காங்கிரஸும் வந்தாலும் சரி, இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனத்தை அவங்க கையில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ சொல்லலாம், இப்போ மக்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னன்னா மக்கள் வந்து அவங்க புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. இப்போ காங்கிரஸே வந்தால் கூட இவங்களுக்கு அதானிக்கு ஆதரவு அந்த டைமில் கொடுப்பாங்க. கொடுக்காம, ஏன்னா அவங்களால தான் அவங்க பணம் வந்து நிறைய வந்து இங்கே நம்ம அரசுக்கு தேவை. அதனால இவங்க பிஜேபியும் காங்கிரஸுமே யார் வந்தாலுமே சரி, இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஒன்றி தான் பண்ண முடியும். அதாவது காங்கிரஸ் ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சியில் ஊழலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. பாரதிய ஜனதா கட்சியில் நேரடியாக எந்த தலைவர்களும் அல்லது அமைச்சர்களும் எந்த ஊழலையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அதுதான், இப்போ ஊழல் செய்கிற கட்சிகள் எல்லாருமே வந்து பிஜேபிக்கு போனால் சுத்தமாகிடுறாங்க. அவங்க வாஷிங் கோட் போட்டு சுத்தமாகிடுறாங்க. ஆனால் பிஜேபியில் வந்து ஊழல் வந்து மறைமுகமாக நடக்குது, நடக்காமல் இல்லை. அவங்க வந்து எஸ்பிஐ ஃபண்ட்லேருந்து எல்லாம் நிறைய வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தான் நிறைய ஃபண்டு வந்திருக்கு. அவங்களுக்கு தான் நிறைய ஃபண்டுகள் தேர்தல் பத்திரம். ஆமாம். அப்போ இவங்க தான் வந்து என்னென்னா எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுறாங்களே. இல்லை, இப்போ தேர்தல் பத்திரங்கள்லாம் ஒவ்வொரு நிறுவனமும் தங்கள் விருப்பப்படி அவங்களுக்கு கொடுத்த பணம், அது எப்படி நீங்கள் ஊழல்னு சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. இல்லை, தங்கள் நிறுவனத்துக்கு வந்துன்னா அந்த நிறுவனத்துக்கு இவங்க வந்து ஃபேவராக வேலையை செய்வாங்க. அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பாங்க. அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஏதாவது அந்த நிறுவனத்துக்கு வந்து ஏதாவது சலுகை பண்ணி கொடுப்பாங்க. அப்போ என்ன, அந்த சலுகை பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அந்த கமிஷன் தான் நாங்கள் வந்து ஊழல்ன்றோம். அந்த கமிஷன் தான் இவங்களுக்கு போய் சேருது. முறையாக அந்த கமிஷன் வந்து எங்களோட வரி பணத்தில் தான் போகுது. அது முறையாக அந்த பணத்தை வந்து மக்களோட இம்ப்ளிமெண்ட்டு, மக்களுக்கு தேவையான வழிகள் செஞ்சாவே போதும். ஆனால் அவங்க அது பண்ணுறதில்ல. எது கேட்டாலும் இங்கே இருக்க தமிழக அரசுக்கு எது கேட்டாலும் ஃபண்டு இல்லை. ஒரு முதியோர் பென்ஷனுக்கும் சரி, எந்த ஒரு இதுக்குமே ஃபண்டு இல்லை. ஃபண்டு ஒதுக்கவும் முடியல. தரமான சாலை வசதி இல்லை. இந்த மழைநீர் சேகரிப்பு போடுறதே வந்து தரமற்றமாக இருக்குது. அவங்க அதனால தான் அங்கங்கே மழை தண்ணி தேங்குது. இப்போ எப்படியாக இருந்தாலும், இந்த அரசு வந்தாலும், அதிமுக அரசு வந்தாலும், திமுக அரசு வந்தாலும், இந்த மழை நீரை வந்து சேகரிப்பு வந்து அவங்களால முடியாது. முறையாக இது தெரிந்தவர்கள் முறையாக அந்த ஆளுமைக்கு வந்தால் தான் அது சாத்தியம். இப்போ இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அந்த ஆளுமைத்தன்மை இல்லை அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. அப்போ வேற இன்னொருத்தர் வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அது வந்து இந்த நடிகர் விஜய் ஒரு புதுசாக உள்ளே வந்திருக்காரு அரசியலுக்குள்ளே, அவர் வந்து அது சரியாக நினைக்கிறீங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது கமலஹாசன் அப்படி தான் வந்தார். ஊழலை ஒழிப்போம், நாங்கள் எல்லாமே அது பார்த்துருவோம். ஆனால் ஊழல்காரர்கிட்டே அவர் போயிட்டார். ஊழல் செய்கிற நபர்கிட்டே அவர் போயிட்டார். அதேமாரி தான் காலகட்டம் வரும். விஜயும் அந்த காலகட்டத்துக்கு வரக்கூடாது. ஏதோ ஊழலை ஒழிக்க வந்தேன், திமுக எதிர்க்கிறாரு, எல்லாருமே இது பண்ணுறாரு, நாங்கள் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அவரும் கண்காணிக்கிறோம். அவரும் போக மாட்டார், என்ன நிச்சயம் இந்த மக்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்பிக்கை இல்லைன்றீங்க. இப்போ யாருமே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே நடிகர்கள் பின்னாடியே தான் இந்த மக்கள் இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டு இந்தமாரி தான் இருக்காங்க. நடிகர்களுக்கு வந்து இந்த அவங்க மக்களுடைய பணத்தை தான் அவங்க வாங்கி ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு அவங்க எதுவுமே செய்கிறதில்ல, ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. முறையாக ஒரு இலவச சிகிச்சை கூட இருக்கா, உயர் சிகிச்சை கூட இருக்கா? எல்லாத்துக்கும் பணம், எல்லாத்துக்கும் பணம். எல்லா அமைச்சருமே காலேஜ் வச்சுருக்கான், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, மருத்துவமனையும் வச்சுருக்காங்க. இது இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் எடுத்து முறையாக இதை வந்து நம்ம வந்து முறைப்படுத்தணும், அரசு நடத்தணும். அரசே ஏன் உங்களால் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த பள்ளிக்கூடம் கட்ட முடியல, உங்களால் உலகத்தரம் வாய்ந்த சுகாதாரம் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டல் கட்ட முடியல, உங்களால் முடியும். எங்களோட வரி பணத்தில் உங்களால் முடியும். முடியாத காரணம் என்னென்னா, இந்த அமைச்சருங்களே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க காலேஜு, அவங்களே வந்து மருத்துவமனை, இதை வச்சிருக்கிறனால தான் அவங்களால பண்ண முடியல. இப்போ இந்த அமைச்சர்கள் கல்வி நிறுவனங்களையும் மருத்துவத்துறை சார்ந்த நிறுவனங்களையும் நடத்துவதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக அதிகமாக அதில் ஈடுபடுறாங்களே, அதற்கான காரணம் அதுதான். இப்போது ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. ஒரு மாநாடுக்கு இவ்வளோ செலவாகும், பல கோடி ரூபாய் செலவாகுது மாநாடுக்கு.
மக்களுக்கு வந்து அங்கே வந்து உணவு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நிறைய செலவுகள் இருக்குது. அந்த செலவு வந்து ஈடுகட்டணும்னா இந்த மாதிரி கார்ப்பரேட் தான் பண்ணி ஆகணும். ஜெகத் ரட்சகன் நிறைய காலேஜ் வச்சுருக்காரு, நிறுவன காலேஜ் எல்லாம் வச்சுருக்காரு. அப்போ அங்கேருந்து பசங்களுக்கு அந்த அங்கே வாங்கின அந்த பணத்தை இப்படி அவங்க பண்ணுறாங்க. ஒரு ஒரு மாநாட்டுக்கு செலவு பண்ணுறது, அந்த எலெக்ஷன் வரும்போது இந்த பணத்தை வந்து அப்படியே அங்கே ஃபார்வர்ட் ஆகுது. அப்போ எலெக்ஷனுக்கு வந்து ஒரு பூத்துக்கு 2000, ஃபஸ்ட்டு 1000 இருந்தது, இப்போ 2000. ஒரு பூத்துக்கு 2000 கொடுக்கணும், எல்லாத்துக்குமே பணம் கொடுக்கணும். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே செய்யாமல் நீங்கள் வந்து நேரடியாக மக்கள் வந்து யார்கிட்டையும் பணம் வாங்காமல் யார் இங்கே அங்கே உங்கள் பகுதிக்கோ உங்கள் தொகுதிக்கோ வேலை செய்கிறாங்களோ, முறையாக அதை கொண்டு போய் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நடிகர் என்ற ரீதியில் கமலஹாசன் ஏமாற்றி விட்டார், விஜயும் அப்படி இருப்பாரோன்னு சந்தேகத்தோடு பார்க்குறோன்னு சொல்கிறீங்க. சீமான் என்பவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், நியாயமாக ஊழலை ஒழிப்பெல்லாம் சொல்கிறாரு. அவர் அந்த இடத்திற்கு, ஆட்சி பீடத்திற்கு வந்தால் அதை செய்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை, செஞ்சால் நல்லது தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் செஞ்சார்னா அவர் வந்து இன்னும் அவர் வந்து பதவி ஏற்கல, அவர் இதில் அமைச்சராகவும் யாரும் இல்லை, அரசியலில் அவர் வந்து எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை. ஆனால் வராரு. ஆனால் வந்த பிறகு அவரும் பண்ணுவார்னு என்ன நிச்சயம் இல்லை. ஆனால் எல்லோரையும் நாங்கள் எல்லாருமே கண்காணிக்கிறோம். அதுதான் எங்களோட இது. யாருமே ஊழல் செய்யக்கூடாது. இந்த கட்சி வந்தால் இல்லை அந்த கட்சி வந்தால் நாங்கள் அதை நாங்கள் சொல்லலை. யார் வந்தாலும் ஊழலை ஒழிக்கணும். நீங்கள் எங்களோட வரி பணத்தை முறையாக மக்களுக்கு போய் சேரணும். இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். இப்போ குறிப்பாக இந்த கோட்டாட்சியர் அலுவலகம், தாசில்தார் ஆஃபீஸ்லாம் நிறைய கையூட்டுகள் வாங்கப்படுகிறது, கமிஷன் பெறுகிறார்கள். அது அடிக்கடி நடக்கிறது, ஆனால் ஒரே துறையிலே நிறைய நடக்கிறது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் இருக்குது. அதை பற்றி ஆமாம், தாசில்தார் இப்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்குமே அங்கே வந்து கரப்ஷன் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஒரு பட்டா மாற்றுறதுக்கும் சரி, வாரிசா சர்டிஃபிகேட் வாங்குறதுனாலும் சரி. இப்போ சமீபத்தில் வந்து இப்போ காலகட்டம் வந்து ஆன்லைன் வந்ததுனால இப்போ அவங்களால வாங்க முடியல. ஆனால் என்ன ஒன்றுனா, இப்போ அதுலேயும் அவங்க எப்படி அவங்க ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்னா, இப்போ நிறைய வந்து இந்த சேவை இருக்குது, கால் சென்ட்ரு, ஜெராக்ஸ் சென்ட்ரு, அப்புறம் வந்து இ-சேவை மையம், இது இருக்குது. அதில் அவங்க அணுகுறாங்க. இப்போ எனக்கு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் என்னன்னா, ஒரு நபர் வந்து வாரிசா சர்டிஃபிகேட் கேட்க போகிறாங்க. ஆனால் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலே ஒரு இ-சேவை மையம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இ-சேவை போகாதீங்க, நீங்கள் அங்கே போங்க, அந்த இ-சேவை மையத்துக்கு போங்க, உங்களுக்கு அவங்க உடனே முடிப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த இ-சேவை மையத்துக்கும் அந்த அதிகாரிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. இல்லை, இப்போ இங்கே ஒரு பட்டாவை வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறாங்க, பட்டா வேணும்னு. அது வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த அலுவலகத்தில் இருந்த அந்த உரிய நபருக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் பட்டா தயாராகிடுச்சு, நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்குது. இது எல்லாமே நாங்களும் வந்து எதிர்கொண்டிருக்கோம். இது கண்டிப்பாக நடக்குது. ஆனால் இதில் என்னென்னா மறைமுகமாக நடக்குது. அதுதான் நீங்கள் வந்து இப்போ நான் என்னென்னா, நீங்கள் ஃபோன் பண்ணுறதில்ல, இந்த இ-சேவை மையத்து மூலியமாகவே நடக்குது. இதுக்கு ஒரு படமே வந்தது. ஆனால் கண்டிப்பாக இந்த இ-சேவை மையமும் கூட கண்காணிக்கணும். ஏன்னா இப்போது நடக்கிற இ-சேவை மையம் எல்லாமே இலவசமாக இந்த அரசு துறையில் இருக்கவங்க, அரசு அதிகாரிகள் இவங்களே வந்து அவங்க தனியாக ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணி, நாங்கள் வாங்கி தரோம், எங்களுக்கு ஆள் தெரியும், நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லி அவங்கக்கிட்டேருந்து ஒரு வாரிசா சர்டிஃபிகேட் உங்களுக்கு உடனே ஒரே நாள் வேணுமா, 2 நாளில் வேணுமா, உங்களுக்கு வாங்கி தரோம், 4000 3000 கொடுங்கன்னு சொல்லி அவங்க வாங்கி உடனே 2 நாளில் உங்களால் எப்படி சாத்தியம் பண்ண முடியுது? அப்போது காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து 2 நாள் கொடுக்குற இடத்துல காசு நான் கொடுக்க மாட்டேன் அவனை வந்து இழுத்தடிக்கிறது, 1 மாதம் கழிச்சிட்டு வர்றது, இதுதான் நாங்கள் வந்து தவறுன்னு சொல்கிறோம். அந்த அரசு அதிகாரிக்கு சுட்டி காட்டுறோம், இதை பண்ணாதீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு வந்து முழுக்க அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து, அதிகாரிகள் ப்ரெஷர் வந்து அவங்க குடும்பத்தார் தான், அவங்க மனைவி தான். மனைவி ஒரே வார்த்தை சொன்னால் அது போதும். இது வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். மேபி கட்டுக்குள்ளே வரும். ஏன்னா அவங்க அந்த மனைவி தான் நாங்கள் அந்த அறிக்கையிலே கொடுத்துருக்கோம்.
ஊழல் செய்பவர்கள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக நிரூபித்தால் அவங்க மனைவியும் அரெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இவருக்கு என்ன தண்டனையோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த பணத்தை யாருன்னா அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேருது. இப்போ அதை சொல்கிறீங்க. அதே மாதிரி அதிகாரிகள் பெண்ணாக இருந்து அவங்க ஊழல் செஞ்சால் அந்த கணவரையும் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு போகுது. அந்த குடும்பம் தான் பயனடையுது. எங்களோட வரி பணம், நாங்கள் உழைச்ச பணத்தை இங்கே வந்து லஞ்சமாக கொடுக்கும்போது அந்த பணம் உங்கள் குடும்பத்துக்கு தானே போகுது. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அது ஒட்டுமா? அது எதுவுமே இருக்காது. அதனால இந்த மனைவியும் அவங்க கூட இருக்க மனைவியும் நாங்கள் கைது செய்யணும், அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது ஒரு அரசு வேலைக்கு வரும்போது நிறைய கையூட்டு கொடுத்து தான் நாங்கள் வருகிறோம், அந்த பணத்தை எப்படி நாங்கள் திருப்பி எடுக்கிறது அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக இது நடக்குது. இப்போ சமீபத்தில் அதை நாங்கள் பார்த்தோம். ஆர்டிஓ, ஒரு ஆர்டிஓவில் வந்து ஒரு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டரு, அந்த துறையிலையும் நிறைய ஊழல். ஆமாம், கண்டிப்பாக எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் இல்லாத எந்த துறையுமே கிடையாது, எல்லாத்திலும் ஊழல். ஆர்டிஓவில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இடம் மாறணும்னா அந்த மாறுறதுக்கு அவன் வந்து லஞ்சம் கொடுக்குறான். அந்த மாறுறதுக்கு லஞ்சம் கொடுக்குறான்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க, சபரீஸ்வரன். அவர் ஒரு சாஃப்ட்வேர் இங்கேருந்து அங்கேருந்து போகிறதுக்கு அவர் வந்து இப்போ இங்கே எவ்வளோப்பா வாங்குற, 1 லட்ச ரூபா வருமானம் வருது சார், அப்போ அங்கே போனால் உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரும், எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடு, இதேமாரி சொல்கிற இந்த நபர்லாம் இருக்கும்போது என்ன சொல்கிறேன், இதுதான் சொல்கிறேன், குடும்ப ஆட்சி சர்வாதிகார ஆட்சி. இதை வந்து உங்கள் குடும்பமே ஆளணும், ஒரு மட்ட குடும்பம். அதான் அரசு. இந்த அரசுக்கெல்லாம் வந்து இந்த திமுக அரசு அவங்க குடும்பம் ஒண்டி நல்லா இருந்தால் போதும், அந்த குடும்பத்துக்கு ஒண்டி வந்தால் போதும், இதுதான் அங்கே நடக்குது. ஆனால் இந்த அரசை விட அதிமுக அரசு நல்லா நடந்துன்னு சொல்கிறீங்களா? இல்லை, 2 பேருமே ஊழல் நிறைஞ்சவங்க கிடையாது. 2மே பேலன்ஸில் பார்த்தா 2மே ஊழல் செய்கிறவங்க தான், வேறு வந்து இது மாற்று கிடையாது. ஆனால் திமுகவோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க வந்து 100% தான், அவங்க 90%, 10%ஆவது அவங்க கொஞ்சம் இதுவாக இருக்கிறாங்க. அந்த ஒன்று சொல்ல. ஆனால் 2மே ஊழலுக்கு முழுக்க அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ ஒரு அதாவது சமூகத்தின் செயற்பாட்டாளராக இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த 2 கட்சிகளும் தானே மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறார்கள். அப்படின்றபோது 2026 இது மாறுமான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறும். யாராவது ஒருத்தர் வந்து முன்னெடுத்து மக்கள் வந்து அவங்க மக்கள் தான் அதை வந்து தெரியணும், மக்களுக்கு வந்து அது புரியணும். யார் உங்கள் இடத்துக்கு வந்தால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான், உங்களுக்கு தேவை என்ன அடிப்படை வசதிகள், அங்கே யார் உங்களுக்கு முறையாக இது செஞ்சாவே போதும். எங்களோட வரிப்பணத்தில் அந்த அடிப்படை வசதிகள் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் போடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இவங்க மக்கள் வந்து அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து ஜாதி ரீதியாக பிரிஞ்சு, நான் வந்து என்னோட தாத்தா வந்து திமுகவோடே இருந்தார், நான் எங்கள் அப்பாவை போட்டார், எங்கள் அம்மா போட்டாங்க, இப்போ நான் போடுறேன், இந்த வந்து ஒழிக்கணும். இதை கண்டிப்பாக ஒழிக்கணும். தலைமுறையாக ஒரு கட்சிக்கு போடுறது, இதனால தான் அவங்க வந்து ஊழல் செய்கிறாங்க, அந்த மக்களுக்கு தெரியல. இனிமே வர ஜென்ரேஷன் எங்கள் அப்பா போட்டது போங்க, யார் எங்களுக்கு நல்லது செய்கிறா, எங்கள் வரி பணத்தை என் வீட்டுக்கு வருது, நான் கொடுக்குற வரி பணம் எனக்கே திருப்பி வருது, நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட்டாக வருது அப்படின்னா அவன் யாவன் செய்கிறானோ அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுன்னு தான் நாங்கள் இந்த தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ 2 கட்சிகள் தான் வர முடியும் அப்படின்ற நிலை இருக்குது. 3வது கட்சி வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது இந்த மக்களை மேலும் விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிலையும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன், திமுக அதிமுக தான் வரும்னு எல்லாருமே வந்து அதுதான் மக்கள் முன்னாடி தான் நம்ம கொண்டு போகிறோம். மக்கள் தான் சரியில்லைன்னு தான் நம்ம சொல்கிறோமே. மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், யாரை அணுகணும். நீங்கள் வந்து ஒரு சில மக்கள் வந்து நடிகர் கூடயே போயிடுறாங்க. நடிகர்கள் என்ன செஞ்சாங்க, உங்கள் பணத்தை வாங்கி தான் உங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. அவங்க நடிக்கும் போது மக்களை வந்து கவனிக்கிறது இல்லை. அப்போ அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிற நிலைமைக்கு வரும்போது அவங்களோட உடம்பெல்லாம் தோழ்ந்து போன பிறகு ரிட்டையர்டு ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ வந்து அரசியலில் குதிச்சிடுறாங்க. இல்லை, இப்போ விஜய் அப்படி இல்லையே. அவர் ஒரு உச்ச இடத்துல இருக்கிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, அந்த நேரத்தில் வெளியில் வர்றாரு,
அரசியலுக்குள்ளே வர்றாருன்றதை அதை சிலர் வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். விஜய் நாங்கள் எதுவும் சொல்ல. ஆனால் விஜய் வந்து அவர் வராருன்னா அவரும் அவர் தான் சொல்கிறாரு, ஊழலை நாங்கள் ஒழிக்க தான் நாங்கள் வரோம். திமுகவே சொல்கிறாரு, மறைமுகமாக சொல்ல நேரடியாக சொல்கிறாரு விஜய் அவர்கள். அவர் சொல்கிறாரு அதான் வெற்றி கழகம். ஆனால் அவங்கக்கிட்ட நாங்களும் அது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஊழல் ஒழிக்க வந்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை முறையாக நீங்கள் பண்ணுங்கள். அது நீங்கள் வந்தீங்கன்னா அது செஞ்சீங்கன்னா நாங்களும் அவங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். அதான் நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் லஞ்சம் ஊழலை முறையாக எங்களோட வரி பணத்தை எங்களுக்கே வந்து நல்ல இம்ப்ளிமெண்ட்டு. நாங்கள் ஒரே வார்த்தை என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு உயர்தர வசதிகள் செஞ்சு கொடுங்க. மக்களுக்கு இலவச கல்வி இல்லை, அடிப்படை கல்வி கேட்குறோம், அடிப்படை சுகாதாரம் இருக்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாலும் அங்கே மதிக்கிறது இல்லை. எந்த ஒரு பேஷண்ட்டையுமே அவங்க சரியாக பார்க்கறது இல்லை. அப்போ என்ன பண்ணுவான், அவன் எவ்வளோ பணத்தை கட்டியாவது நம்ம உயிரை காப்பாற்றணும், எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அவன் தனியார் ஹாஸ்பிட்டல் போகிறான். அந்த தனியார் ஹாஸ்பிட்டல் யார் நடத்துகிறாங்கன்னா திமுக அதிமுக. ஏன் உங்களால் அந்த அந்த மருத்துவ வசதிகளை இங்கே கொடுக்க, அந்த வசதிகளை இங்கே கொடுக்கலாம்ல? இங்கே கொடுங்க, எங்கள் வரி பணத்தில் நீங்கள் வந்து பெரிய ஊழல் பண்ணுறத அது இங்கே பண்ணலாமே. நாங்கள் அதுதான் மக்கள்கிட்ட சொல்கிறோம், அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க. இப்போ நீங்கள் ஊழல் லஞ்சம் இவற்றை கண்காணித்து அதை வந்து தடை பண்ணுவதற்கு அல்லது இதை காண்பித்து அவங்களுக்கான தண்டனைகளை பெறுவதற்கான எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் சிலர் வந்து அவங்களுடைய வேலைகளை செய்வதில்லை. அதாவது அதிகாரிகள், மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள், அது சார்ந்தவர்கள்லாம் அவங்களுடைய ஆற்ற வேண்டிய அந்த கடமைகளிலிருந்து தவறுகிறார்கள், அலட்சியமாக நடத்துகிறார்கள்னு சொல்லும்போது அதை நீங்கள் எதிர்க்கிறீங்களா? அதுக்கு ஆமாம், இப்போது வந்து கல்வி நிறுவனம் சரி, இந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் இருக்கிற உயர் மருத்துவர் தனியார் மருத்துவரில் தான் அவர் வந்து வேலை செய்கிறாரு. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வரும்போது ஏதாவது உங்களுக்கு பெரிய நோய் வருதா, இப்போ வாங்க நீங்கள் அந்த இதுக்கு வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு உயர் சிகிச்சை தரோம் வாங்கன்னும் போது நாங்கள் அங்கே பார்க்குறோம். ஏன் அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், ஏன் இங்கே கொடுங்களேன் அந்த உயர் சிகிச்சையை? அப்போ அங்கேயும் நீங்கள் ஊழல் தானே, அங்கேயும் நீங்கள் அது தானே பண்ணுறீங்க. உங்கள் மனிதாபிமானம் இருந்தால் ஏன் உங்கள் அரசு துறையிலே நீங்கள் கொடுக்கலாமே? இதுதான் நாங்கள் வந்து அங்கே மருத்துவர்கிட்டலாம் கேட்குறோம். ஏன் நீங்கள் போய் தான் அதை தனியார் மருத்துவமனையில் கொடுக்குற சிகிச்சையை அரசு மருத்துவமனையில் கொடுங்களேன், அது கொடுத்தா நல்லது தானே. அதை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. உலகத்தரம் வாய்ந்த கிண்டியில் நாங்கள் வந்து மருத்துவமனை கட்டியிருக்கோம் அப்படின்னீங்க, ஆனால் ஒரு கேன்சர் பெண்மணியை காப்பாற்ற முடியல. இதெல்லாம் வந்து அதனால தான் அவங்க அந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது. அவரு பாலாஜின்ற நபர், அவர் டாக்டர் வந்து ஒரு காவேரி தனியார் மருத்துவமனையில் வேலை செய்கிறாரு. அப்போ அவர் எப்படி செய்வார்? இப்போ அவர் சட்டமே கொண்டு வரணும். நீங்கள் எந்த ஒரு இதுல அரசு துறையில் இருக்கிறவங்க தனியார் துறையில் வேலை செய்யக்கூடாதுன்ற மாதிரி சட்டம். இதுதான் நாங்கள் சொல்கிறது. சரி, உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி.